ஐயா வணக்கம் ஐயா. நாங்கள் டீசல் போடுறோம். ஏற்கனவே இருந்த ரேட்டை விட இப்போதைக்கு அதிகமாக இருக்குது. மேற்கொண்டு எங்களுக்கு தகுந்த ஊதியம் உயர்வு கிடைக்கணும். ஆனால் இருந்தாலும் மற்ற எல்லா விதத்துலேயும் ஒரே இதுதான் கிடைக்கும். அதாவது முன்னாடி கொடுத்த சம்பளமா அதே இதுதான் பயன்படுத்தி வருவாங்க. இது விலைவாசி உயர்ந்தது, அதை பற்றி யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் சம்பளம் கம்மியான முறையில் தான் கிடைக்குது. 5000, 13,000, 12,000 இது போல் விஷயந்தான் கிடைக்குது. ஆனால் மக்களுக்கு ஒரு உயர்வு தான் ஏற்படுதாக்காண்டி ஆனால் அவங்களுக்கு உண்டான ஊதியம் கிடைக்கல. குறைக்கிறதுக்கு நம்ம தகுந்த மத்திய அரசாங்கம் நம்ம மோடி ஐயா அவர்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆலோசனை பண்ணி அதுக்கு தகுந்த திட்டங்களை ஒரே வழியான முறையில் எல்லோருக்கும் தகுந்த சன்மானம் கிடைக்கணும், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் ஐயா. மேற்கொண்டு லோடு ஓட்டுறவங்களுக்கு, வைக்கல் வேலை செய்கிறவங்களுக்கு இது மாதிரி ஒரு லிட்டருக்கு 3 ரூபா கிடச்சிருக்கு. 3 ரூபா விகிதம் ஏற்றிருக்காங்க. இவங்களுக்கு எவ்வளோ % போடணும், அந்த மாதிரி தகுந்த ஒரு ஊதியத்தை கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். எங்கள் குடும்பமாக உயர்வடையும். நாங்களும் இதனால் ஒரு முன்னேற்றத்துக்கு வருவோம். ஆனால் இல்லைன்னா மேற்கொண்டு எல்லாமே தான் போயின்னே இருக்கோம். எங்களுடைய கை காசு எல்லாமே போட்டு தான் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கணும். அந்த உயரத்தை கம்பெனிக்காரங்க தான் உயர்வாங்க. இதுமாரி இருக்குது ஐயா. நீங்கள் இந்த தகுந்த ஒரு இது தெளிவான ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு கொடுக்குமாறு மிக பணிவன்மை கேட்டுக்கொள்ளுங்க ஐயா. இது சமீப கடந்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ லிட்டருக்கு டீசல், பெட்ரோல், சிஎன்ஜி 2 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கு. இது பெரும் அதிர்ச்சியாக இருக்குது. இது என்னென்னா தங்கமை தொடர்ந்துடக்கூடாதுன்ற எல்லோருடைய அச்சமாக இருக்குது. ஏன்னா கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா டெய்லி இன்னைக்கு தங்க ரேட்டு எப்படி போடுறாங்களோ அந்த மாதிரி டெய்லி பெட்ரோல் ரேட்டு அறிவிச்சுட்டே இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 2 ரூபாய் ஏறிச்சு, 50 பைசா ஏறிச்சு, அந்த மாதிரி கூட்டி 150 ரூபாய் கொண்டு போயிடக்கூடாதுன்ற ஒரு பயம் இருக்கு. அதுவும் இல்லாம இன்னைக்கு நீரின்றி உயராது அமையன்ற மாதிரி இன்னைக்கு வாகனம் இல்ல, பெட்ரோல் இல்லாம வண்டி ஓட்ட முடியாத நிலைமைக்கு இன்னைக்கு நிலைமை வந்துருச்சு. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் இல்லாம இன்னைக்கு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இவி வெஹிக்கிளுக்கான ஃபெசிலிட்டிஸ் எங்கேயுமே கிடையாது. பிரதமர் சொல்லிடுறாரு இவி வெஹிக்கிள் எல்லாமே யூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரிக் வண்டிகள் யூஸ் பண்ணுங்க. அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எங்கேயுமே எங்கேயாவது பிரேக் டவுன்னா எங்க நடுக்காட்டில் போய் யார் பாக்குறது என்ன? ஆனா அதோட விலையும் ஜாஸ்தியா இருக்கு இவி வெஹிக்கிள். ஆனா பெட்ரோல் வண்டினா எங்கேயாவது ஒரு ரிப்பேர்னா அடுத்து ஒரு சின்ன மெக்கானிக் வந்தா கூட பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால பெட்ரோல் வெஹிக்கிள் தான் மக்கள் அதிக அளவு விரும்புறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெலிவரி ஜொமேட்டோ அந்த மாதிரி ஆட்கள் பாத்தீங்கன்னா அதிக அளவு யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு சராசரியா ஒரு நாளைக்கு ஒரு 400 ரூபாய் வருமானம் வந்துச்சுருவீங்க. இந்த பெட்ரோல் விலையினால அவங்களுக்கு ஒரு 150 ரூபாய் கட்டாயிடும். அப்படின்ற போது வருஷத்துக்கு மாசத்துக்கு ஒரு 5000 ரூபாய் கட்டாயிருது. அப்படின்ற போது அவங்களோட வாழ்வாதாரம் தடைப்படுது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா லாரி டிரான்ஸ்போர்ட்ல தான் எல்லாமே வருது. இப்ப சின்ன ஒரு குண்டூசியா இருந்தாலும் சரி, பெரிய செங்கலா இருந்தாலும் சரி, பாறாங்கல்லா இருந்தாலும் லாரியில தான் வருது. அப்படின்ற போது அந்த விலை ஏற்றம் கட்டாயம் ஜாஸ்தியாகத்தான் செய்யும். இப்ப 1 ரூபா விற்கக்கூடிய ஒரு குண்டூசி இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா 1 ரூபா 15 பைசா ஆகும். அப்ப நம்ம அப்படின்னா 1 ரூபா 15 பைசான்ற போது இன்னும் உங்களுக்கு ஏறும். ஒவ்வொரு விஷயத்திலும் ஏற போகுது நமக்கு. அதனால இதை மத்திய அரசு கட்டுக்குள் கொண்டு வரணும். அதே மாதிரி தமிழக முதலமைச்சருக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள். கடந்த ஆட்சி மு.க. ஸ்டாலின் பதவியேற்ற போது ஏற்கனவே சொல்லியிருந்தார், லிட்டருக்கு 3 ரூபாய் நான் குறைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். டீசல் குறைக்கல, பெட்ரோல் குறைப்பேன்னு சொல்லியிருந்தாரு. தயவுசெய்து கரிசனை பண்ணி மறுபரிசீலனை தயவுசெய்து செய்யணும் மத்திய அரசு. மாநில அரசு செஸ் வரியை குறைக்கணும் கட்டாயமா. ஒரு 2 ரூபாயாவது குறைச்சு பொதுமக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு குறைச்சாருன்னா சிறப்பா இருக்குன்றதுதான் என் சமூகங்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஆட்டோ தொழில எங்களுக்குலாம் ரொம்ப மன வருத்தமா தான் இருக்கு. 59 ரூபா ஒத்துக்கிருந்துச்சு கேஸ். டப்பக்கண்டு இந்த 2 மாசத்துல 90 ரூபா கிட்ட வந்துருச்சு. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு எங்களுக்கு. இந்த கேஸும் 2 ரூபா சிஎன்ஜி ரேட்டும் கூட்டியிருக்காங்க. இப்போ ஆட்டோ எல்பிஜி கேஸுமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதா? அதுவும் விலை உயர்ந்திருக்கு. இல்லை, இப்போ இந்த பல்கில் நம்ம கரிவேல் முருகன் பல்கில் மேக்சிமம் மதுரையில் இது கொஞ்சம் பெருசு. அதனால இதில் எப்பயுமே மேக்சிமம் எல்லாரும் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாதுக்காக கஷ்டப்பட்டு இறக்கி இவங்களும் கொண்டு கொடுத்தாங்க. அதுக்காக சும்மா சொல்லக்கூடாது, எல்லாமே நல்லபடியாக பண்ணாங்க. மதுரையில் கொஞ்சம் தட்டுப்பாடு இருந்துச்சு. ஏன்னா எங்கேயுமே கிடைக்காம இந்த ஒரு பல்கில் தான் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பெட்ரோல் டீசல்லாம் விலை உயர்ந்திருக்கு. அது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க பொதுவாக மற்ற மக்கள்? பாதிக்கப்படுதா சார்? நாங்கள் இப்போ நாங்களாம் கிராமத்தில் இருக்கோம். ஒரு பெட்ரோல் பல்க் ஏறி வரணும்னா 4-5 கிலோமீட்டர் ஏறி தான் வரணும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், ஒரு ஆத்திர அவசரத்துக்கு மொத்தமாக தான் போட்டு வைக்கிற மாதிரி தான் எங்களுக்கு சூழ்நிலை இருக்குது. அப்போ இவ்வளவு 103 ரூபான்ற போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. 70 ரூபா 80 ரூபா வந்துச்சு ஒரு 6, 7, 8 வருஷத்துக்கு முன்னாடி, உங்களுக்கே தெரியும். அப்போ எங்கள் அப்பா காலத்துலலாம் ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. இப்போ காலங்களில் இருந்தால் ஒரு நார்மலாக ஒரு பட்ஜெட் வைங்க. அதுக்காக எல்லாத்தையும் குறை சொல்ல விரும்பல. என்ன பொதுமக்களுக்கு யாருக்கும் பாதிப்படாம நல்லபடியாக வைத்தா எல்லாருக்கும் நல்ல சந்தோஷம். பெட்ரோல் விலை
பெட்ரோலுக்கு வந்து வீட்டுக்கு வச்சிருக்காங்க, எல்லா பேரும் வச்சிருக்காங்க, யூஸ்ஃபுல்லாக வந்து இப்போ எலக்ட்ரிக் வண்டி வந்துச்சு, அது பிரச்சனை கிடையாது. இது வந்து தொழில் சம்பந்தப்பட்டது புரிஞ்சுட்டீங்களா. இது வந்து எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு. இது ஃப்ரீ பஸ்னாலேயே வந்து நிறைய குடும்பங்கள் வந்து அதை வந்து மூடி மறைக்கப்பட்டிருக்காங்க, சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி இது பண்றோம், கடன் கட்ட முடியாம கேஸ் 55 ரூபாய்க்கு இப்போ போன மாசம் போட்ட கேஸ் இப்போ 90 ரூபாய் ஆயிடுச்சு. ரொம்ப வந்து நாளுக்கு நாள் இதே நிலம் போய்கிட்டே இருந்துச்சுன்னா, அதாவது எல்லா பேருமே அவங்கவுங்கள தேவைகளோட எல்லாமே அரசியல் பண்றாங்க. இந்த ஆட்டோ தொழில மட்டும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் குடும்பம் இருக்கு. அதை யாருமே யோசிக்க கிடையாது. ஓட்டு வாங்கணும் எல்லாமே பண்றாங்க. ஆனா எங்களை பத்தி யாருமே சிந்திக்கிறதுக்கு உண்மையில ஒரு துளி அளவு கூட ஆள் கிடையாது. நினைக்கவே மாட்டேன்றாங்க. அவங்களோட தேவைக்கு பயன்படுத்துறாங்க. எல்லாருமே சம்பாதிக்க அரசியல் அதை பண்றாங்க. எல்லாமே கூட்டிகிட்டே போகுது. அது எப்படி சொல்றது, நிறைய வட்டிக்கு வாங்கி தொழில் பண்றோம் சார். அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட்ல இருந்து நிதி கொடுக்குறேன்றாங்க, ஆனா யாருமே கொடுக்க. ஒரு இடத்துல லோன் வாங்குறோம்னா எல்லா இடத்துக்குமே இப்போ 5 லட்ச ரூபா லோன் வாங்கணும்னா 1 லட்ச ரூபா வந்து அவங்க உள்ள பேங்க்குள்ள வேலை பார்க்குறவங்களே வந்து சுரண்டிடுறாங்க ஃபுல்லா. இதில் போய் வட்டி மேல வட்டி போட்டு இப்போ 4 லட்ச ரூபா கடை வாங்குறோம்னா திரும்பி கட்டி முடிக்கும் போது 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா ஆயிடுது. ஒரு முக்கால்வாசி கட்டி முடிக்கும் போது திரும்ப வந்து வண்டியை பிடிக்கிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்குது. இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணா அங்க பணம் கொடுத்து சரி பண்ணிடுறாங்க. கடைசியில் ரொம்ப கேவலமா நினைக்கிறாங்க இந்த ஆட்டோ தொழில் இருக்கிறது. ஆனா நாங்க படுற கஷ்டம், வந்து ஒரு 10 ரூபாய்க்கு ஓட்டும்போது கூட டெய்லி வந்து 500 ரூபாய் மிச்சம் பண்ணி கொண்டு போனோம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால. இப்ப 20 ரூபா போற மக்கள் கேட்டா கொடுக்குறாங்க. சூழ்நிலை சில பேர் கொடுக்குறாங்க, சில பேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுக்குறாங்க, ஆனா என்ன கேட்டீங்கன்னா எங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகள் அதிகம், ஸ்பேர் எல்லாமே பயங்கரமா ஆயிடுச்சு. அன்னைக்கு கொண்டு போன 500 ரூபா ஒரு சந்தோஷம், இன்னைக்கு வந்து 1000 ரூபாய் சம்பாதிச்சா அந்த நிம்மதியே இல்லை. நைட் பார்த்தாலும் இல்ல ஆன்லைன் ஃபைன் வேற. ஒரு இடத்துல வந்து போய் நிப்பாட்டுறோம் அப்படின்னா, ஏதாவது கஸ்டமர் போறாங்கன்னா நிப்பாட்டினோம்னா அவங்க பாட்டு போட்டோ எடுத்து போட்டு விட்டுறாங்க. அது எஃப்சி போகும்போது மொத்தமா கட்டினாதான் 10,000 ரூபா வந்து எஃப்சி எடுத்துலாம். இப்போ 30,000 40,000 இருந்தா ஒரு எஃப்சி எடுக்க முடியும். அந்த மாதிரி சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு. அதான் மொத்தத்துக்கு சொல்ல போனா ஆட்டோ தொழிலாளர்கள் அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது யாருமே. ஓட்டு வாங்குறதுக்காக ஃப்ரீ பஸ் விடுறேன், அது விடுறேன், இது விடுறேன்றாங்க. ஃப்ரீயே வேணாம், எல்லா பேர்த்தையும் பணத்தை வாங்கிட்டு கொடுக்கணும் தான் சொல்றேன் நான். மாசம் என் பேர் முத்து விஜயன் சார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்ததால் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி இருக்கிறோம் என்று சொல்லி இன்று பெட்ரோலுக்கு லிட்டருக்கு 3 ரூபாவும் அதே மாதிரி டீசலுக்கு லிட்டருக்கு 3 ரூபாவும் இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கு. ஆனால் கடந்த காலங்களில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறைந்த போது விலை குறைக்காத இதே ஒன்றிய அரசாங்கம் தான் இன்னைக்கு விலை உயர்ந்ததுக்காக நாங்கள் விலை உயர்த்திருக்கோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. கடந்த வாரம் தான் வணிக சிலிண்டரோட விலையை 1000 ரூபாய் ஒரே நாள்ல வந்து உயர்த்துறாங்க. அதோட பாதிப்பாக சாதாரண டீ கடையில இருந்து இட்லி கடை வரைக்கும் இன்னைக்கு விலை என்பது உயர்ந்திருக்கு. வியாபாரமும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு எல்லா வகையிலும் பெட்ரோல் டீசல் இந்த விலை உயர்வு என்பது கடுமையாக சரக்கு போக்குவரத்தை பாதிக்க போகிறது. இது சாதாரண எளிய மக்களின் மீது தலையில் சுமத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சுமையாக, பெரிய இடியாக இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது இருக்கிறது. ஆகவே ஒன்றிய அரசாங்கம் பெட்ரோல் டீசல் விலையை உடனடியாக அந்த அதிகரிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். பிரதமர் வந்து இப்போ கார் எல்லாம் கம்மியா ஓட்டுறாரு, இந்த மாதிரி எல்லாம் வந்து குறைச்சு டீசல் பயன்பாடு இதெல்லாம் குறைச்சுக்கோங்க அறிவுரை வழங்கியிருக்காரு நாட்டு மக்களுக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது கடந்த 15 நாளைக்கு முன்னாடி தான் தேர்தல் என்பது 5 மாநிலங்கள் நடந்து முடிஞ்சிச்சு. ரொம்ப பிரதமர் அவர்கள் தான் ரோடு ஷோன்ற அடிப்படையில் எப்படிலாம் போனாரு, எவ்வளவு வாகனத்தோட போனார்லாம் நம்ம பார்த்தோம். நேற்று அதே மாதிரி தான் மத்திய பிரதேசத்தில் பிஜேபியோட ஒரு பிரமுகர் அவருக்கு புதிதாக ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அடிப்படையில் எவ்வளவு காரோட போனார்லாம் நம்ம பார்த்தோம். ஆகவே ஒரு 15 நாள்ல ஒரு 5 மாநில தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒட்டுமொத்தமாக அப்படியே மாறுற மாதிரி இவர் பேசுவது என்பது மக்களை ஏமாற்றக்கூடியது. இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரோட் ஷோல தெரியாது, இன்னைக்கு எப்படி தெரிஞ்சிடும்? இது மக்களை ஏமாற்றக்கூடிய செயல், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பேர் சார்? செல்வா, டிஎஃப்ஐ மாவட்ட தலைவர்.